ஏ லெவல் படிக்கிறதுக்கு பிள்ளைகள் ஓ லெவல் ரிசல்ட் ஒன்று தேவையான்னு கேட்டா இல்ல, தேவையில்லை. அப்ப ஏன் ஓ லெவல் படிக்கிறது? பிள்ளைகள் எங்க எஜுகேஷன் சிஸ்டம் பழகி இருக்கிறது பிள்ளைகள் ஓ லெவல் செய்யணும், அப்பதான் ஏ லெவலுக்கு போகலாம். அதை விட நான் சொல்றேன் பிள்ளைகள், ஓ லெவல் பிள்ளைகள் நீங்க செய்யறதால தற்செயலா மெட்ஸ் பாடம் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஏ லெவல் படிக்கலாமான்னு கேட்டா எஸ் படிக்கலாம். ஏ லெவல் படிக்கிற காலத்துக்குள்ள பிள்ளைகள் நீங்க திருப்ப ஓ லெவலை செஞ்சு அந்த மெட்ஸை பாஸ் பண்ணி கொடுங்க, அவ்வளவு விஷயம். ஏ லெவல் படிக்கிறதுக்கு பிள்ளைகள் ஓ லெவல் ரிசல்ட்ஸே தேவையில்லை பிள்ளைகள். நீங்க விரும்பின துறையில உங்களுக்கு ஏ லெவல் படிக்க. ஏன் நாங்க ஓ லெவல் செய்யணும்டா? கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போகணும்டா, கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்டா, ஓ லெவல்ல நீங்க 3C 3S எடுத்திருக்கணும், மெட்ஸ் பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்காகத்தான் பிள்ளைகள் நாங்க ஓ லெவல் எக்ஸாம் செய்யறோம். அந்த ஓ லெவல் பிள்ளைகள் 11ஆம் ஆண்டு தான் செய்யணும் இல்லை, நீங்க நினைச்சா 10ஆம் ஆண்டு செய்யலாம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல்கள் முழுமையா கிடைக்காம தான் பிள்ளைகள் என்ன செய்யுது, காலங்களை கடந்தது. எல்லாத்திலையுமே நாங்க மாற்றத்தை விரும்புறோம். அப்ப எங்கட கல்வியில ஒரு மாற்றம் வரணும் சரி யோசிக்கலையே பிள்ளைகள். 10ஆம் ஆண்டுல ஓ லெவல் செய்யுங்க பிள்ளைகள். அதுக்கு கேட்கிறாங்க ஐடி கார்டு எடுக்கணும். 10ஆம் ஆண்டுல வச்சு பிள்ளைகள் ஸ்கூலால ஐடி கார்டுக்கு போடல. அப்ப ஏன் ஸ்கூலால போடலன்னா ஓ லெவல் எக்ஸாம் 11ல நடக்கிறதான பிள்ளைகள் 11ஆம் ஆண்டுல ஸ்கூலால ஐடி கார்டு போடுறாங்க. பிள்ளைகள் நீங்க 10ஆம் ஆண்டுல நீங்க ஓ லெவல் செய்யணும்டா, ஜிஎஸ் போயிட்டு நேரடியா சொன்னீங்க, அவன்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஐடி கார்டு எடுங்க. எல்லாரும் பழக்குங்க பிள்ளைகள் 10ஆம் ஆண்டுல ஓ லெவல் செய்யறதுக்கு. நான் எப்படி யோசிக்கிறேன் பிள்ளைகள், ஓ லெவல் எழுதுற அதே வருஷம் ஏ லெவல் எழுத பழகுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பிள்ளைகள் சின்ன வயசுல வெளிநாட்டுல எல்லாம் டிகிரி எடுக்கிறாங்க, 16-17 வயசுல பிள்ளைகள் டிகிரி எடுக்கிறாங்க. நாங்க 16-17 வயசுல பிள்ளைகள் ஓ லெவல் எழுதி அதுல ஃபெயில் பண்ணி போட்டு திருப்ப ஓ லெவல் 2வது முறை எழுதுறதுக்கு ட்ரை பண்றோம். இதெல்லாம் விட்டுருங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எப்பயோ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பிள்ளை எழுதிச்சு மார்ச் மாசம் ஓ லெவல் நடந்துச்சு, மார்ச்ல ஓ லெவல் எழுது 8AB. அதே வருஷம் டிசம்பர்ல ஏ லெவல் நடந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. டிசம்பர்ல ஏ லெவல் எழுதிச்சு பிள்ளைகள் 3A கம்பைன்மெண்ட்ஸ். நாங்க எங்க பிள்ளைகள் இருக்கோம்? அப்ப இன்னும் நாங்க எங்க இருக்கோம்?